நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஒரு விசை நம் தேவாதி தேவனை நோக்கி, நம்மை இந்நாள் வரைக்கும் சுகபத்திரமாய் பாதுகாத்த நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் இன்று உயிரோடு இல்லை, ஆனாலும் இன்று வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். அநேக ஆபத்துகள், அநேக போராட்டங்கள், அநேக நிந்தனைகள், அநேக சோர்வுகள் வந்தாலும் எல்லாவற்றிலுமிருந்து நம்மையும் தூக்கி எடுத்து இந்த நிமிடம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும், வருகின்ற காலங்களிலும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு விசை நாமும் பார்க்க போகிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி, கர்த்தாவே, நீர் மற்ற எல்லா காரியத்திலும் என்னை ஆசீர்வதித்ததற்கு உமக்கு நன்றியப்பா. ஆனாலும் நான் என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் உமக்கு நான் இப்பொழுது நன்றி செலுத்துவது, நீர் என்னை இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று கேட்கப் போகிறோம். அவருடைய கிருபை பெரியது, நம் மீது வைத்த இரக்கம் பெரியது, நம் மீது வைத்த அன்பு பெரியது. எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ சாபங்கள் நாம் செய்திருந்த போதிலும் நம் கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருந்து இந்நாள் வரைக்கும் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி கூறும் வகையிலே, கர்த்தாவே, இந்நாள் வரைக்கும் என்னை சுகபத்திரமாய் பாதுகாத்தீரப்பா. இந்த நிமிடம், இந்த நொடி வரைக்கும் நான் உயிரோடு இந்த பூமியில் இருப்பது நீர் எனக்கு அருள் செய்த உம்முடைய கிருபை என்று தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்முடைய உள்ளான நிலையிலிருந்து, நம்முடைய உள்ளான நிலைமையிலிருந்து, கர்த்தாவே, எந்நாள் வரைக்கும் என்னை நிலைநிறுக்க கிருபை கொடுத்த தயவுக்கு உமக்கு நன்றியப்பா. நான் பாவி, நான் அக்கிரமக்காரன், நான் செய்யாத பாவங்களே கிடையாதப்பா. என்னென்ன பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம் என்பதை மனிதருக்கு முன்பதாக நாம் மறைத்திருக்கலாம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, தேவனாகிய கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒருபோதும் நாம் தப்ப முடியாது. நம்முடைய பாவங்களை நாம் மறைத்து கொள்ளாமல், அவருடைய சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல், கர்த்தாவே, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் மீறுதல் செய்திருக்கிறேன், நான் அக்கிரமம் செய்திருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய கிருபை என் மீது இருக்கிறதப்பா, உடைய இரக்கம் என் மீது இருக்கிறதப்பா. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன்,
தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. ஆமாண்டவரே, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை. எங்களையும் பார்த்து கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த ஜாஷ்வா டிவியின் தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். அவர் நம்மை தூக்கி எடுத்து வழிநடத்துவதற்கு ஏதுவான தெய்வமாக இருக்கிறார் என்பதை குறித்து நாமும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாமும் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய காரியம் என்னவாக இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, என்ன துன்பம் நடந்தாலும் சரி, என்ன போராட்டம் நடந்தாலும் சரி, அந்த துன்பத்திலும் போராட்டத்திலும் துக்கத்திலும் நாம் முதலாவது தேடுவது தேவனைத்தானே தவிர மனுஷனை நாம் ஒருபோதும் தேடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது தேடக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த ஒரு மனிதனிடத்திலும் போய் நிற்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், வேதாகமத்தில் நமக்கு அநேக எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் பார்த்து வளர்ந்த ஒரு எடுத்துக்காட்டு தாவீதானவர். தாவீது ஒரு ராஜாவாக இருந்த போதிலும், அவருக்கு திரளான மக்கள் அவர்களிடத்தில் இருந்த போதும், அவருக்கு திரளான செல்வங்கள், அரண்மனைகள் எல்லாம் இருந்த போதிலும், அவருடைய நெருக்கத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் அவர் வனாந்தரத்தில் தரித்திருந்தார். அவருக்கு அரண்மனை இருந்தது, வீடு இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரிகள் இருந்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவர் தன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமாக வைத்திருந்த விசுவாசத்திலும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தமாகவும் அவர் வனாந்தரத்திலே குடியிருந்தவராக இருந்த போதிலும், அவர் தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் மூலமாக துரத்தப்பட்ட போதிலும், தன்னுடைய சொந்த மாமாவாகிய சவுல் மூலமாக துரத்தப்பட்ட வேளையிலும், அவர் அந்த பர்வதத்திலும் குன்றுகளிலும் மலைகளிலும் இருந்து தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எந்த மனுஷனிடத்திலும் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், நிந்தனைகள், குழப்பங்களை ஒருபோதும் தெரிவிக்கவில்லை. அவர் தேவனாகிய கர்த்தரை நோக்கியே எப்போதும் அமர்ந்திருந்தார். தம் தேவனாகிய கர்த்தருக்குள் தன் ஆத்மாவை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள், நிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, தேவன் கொடுத்த இந்த ஆத்மாவை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் திடப்படுத்தி கொள்ளும் போது, நம் தேவனாகிய கர்த்தருக்குள் நம் ஆத்மாவை திடப்படுத்தி கொள்ளும் போது நம்முடைய ஆத்மா சுகித்திருக்கும். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நாம் வெளிவருவதற்கு ஏதுவாக இருக்கும். என கண்பான தேவ ஜனமே, தாவீது அவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் சரி, போராட்டத்தில் இருந்தாலும் சரி, அவன் தன் ஆத்மாவோட பேசினான். என் ஆத்மாவே நீ கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி என்று சொன்னான். அவன் வேறு யாரிடத்திலும் அவனுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கவில்லை, யாரிடத்திலும் அவனுடைய துக்கத்தை தெரிவிக்கவில்லை, யாரிடத்திலும் போய் புலம்பவில்லை. அவன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், தன்னை படைத்த, தன் ஆத்மாவை படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் நின்னான். என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் துயங்குகிறாய்? உன் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் உனக்கு ஒரு நிம்மதி வரும், ஒரு சந்தோஷம் வரும் என்று தன் ஆத்மாவிடத்தில் பேசினான். என கண்பானவர்களே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சகல பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சக மனிதரிடத்தில் போய் சொல்வதை காட்டிலும் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் தெரிவிக்கும் போது நம்முடைய உள்ளான நிலைமை, நம் மனதில் படக்கூடிய வேதனைகள் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய துன்பங்கள் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய போராட்டங்கள் எப்படியாக இருக்கிறது, நாம் என்ன சூழ்நிலையில் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கிறோம், நம்முடைய உள்ளான
நிலைமை என்ன என்பதை அவரே இருதயங்களையும் எண்ணங்களையும் வகையறுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த தாவீது ராஜா தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி தன்னுடைய விண்ணப்பங்களை தெரிவித்தான், அவன் எப்படியாக நெருக்கப்பட்டான், எப்படியாக ஒடுக்கப்பட்டான் என்பதையும் குறித்து நாமும் இன்று பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 129 சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களில் தாவீது ராஜாவும் ஆரோகண சங்கீதத்தை பாடுகிறான். அவன் பாடும்போது அவன் சொல்லக்கூடிய முதலாவது காரியம் என்ன பாருங்க, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என கண்பானவர்களே, தாவீதை குறித்து நாம் எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு கதாபாத்திரம். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருந்தார், தன்னுடைய அண்ணன் தம்பி நிமித்தமாக, தனக்கு உடன் பிறந்தவர்கள் நிமித்தமாகவும், அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாகவும் அவர் எவ்விதமாக தன்னுடைய குடும்பத்தில் நடத்தப்பட்டார் என்பதையும் குறித்து நாம் எல்லோருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட இந்த தாவீது ராஜா சொல்லக்கூடிய காரியம், என் சிறு வயது தொடங்கி என்னை அநேக தரம் நெருக்கினார்கள். என கண்பானவர்களே, நாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் இப்பொழுது இருந்தாலும் சரி, நாம் ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் நாம் இப்பொழுது இருந்தாலும் சரி, நாம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்பதாக இந்த தாவீது ராஜா எப்படியெல்லாம் நெருக்கப்பட்டாரோ, எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டாரோ, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சிறு வயது தொடங்கி உங்களை அநேகர் நெருக்கி இருக்கலாம், அநேகர் உங்களை வியாகுலத்திற்குட்படுத்தி இருக்கலாம், அநேகர் உங்களை துன்பத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்திருக்கலாம், அநேகர் உங்களுடைய மனதை மனமடிவுக்கு உள்ளாக ஆக்கியிருக்கலாம். அதை எல்லாவற்றிலும் இருந்து உன் தேவனாகிய கர்த்தர் இன்று உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். சிறு வயது தொடங்கி, என்னுடைய சிறு வயதிலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்நாள் வரைக்கும் நான் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்நாள் வரைக்கும் என்னுடைய மனதில் ஒரு நிம்மதி காணப்படவில்லை என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி கதறி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் என்று சொல்லுகிறார், உன் சிறு வயது தொடங்கி நீ பட்ட அவமானங்களுக்கும், உன் சிறு வயது தொடங்கி நீ பட்ட அநேக வியாகுலங்களுக்கும், உன் சிறு வயது தொடங்கி நீ பட்ட அநேக உபத்திரவங்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இன்று உன்னை நான் மேன்மையாக வைக்கப் போகிறேன் என்று நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து, நம்முடைய வலது கையை இறுக பிடித்து நாம் எப்படி நடக்க வேண்டும், எந்த வழியாய் நாம் போக வேண்டும், எந்த வழியாய் நாம் மேன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் திட்டமும் தீர்மானமுமாயிருக்கிறார். என கண்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் தாவீது ராஜாவை போல சிறு வயது தொடங்கி நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா, சிறு வயது தொடங்கி ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா, சிறு வயது தொடங்கி இந்நாள் வரைக்கும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் வெட்கத்திலும் அவமானத்திலும் நீங்கள் திளைத்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்திற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அவமானப்பட்டீர்களோ, என்ன நோக்கத்திற்காக நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, என்ன நோக்கத்திற்காக தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் நடந்து வந்தாலும் சரி, இந்த தாவீது ராஜா பெற்ற ஆசீர்வாதத்தை என்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறு வயது தொடங்கி, அப்பா என் சிறு வயது தொடங்கி நான் அநேக தரம் நெருக்கப்பட்டிருக்கிறேன், அநேக தரம் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், என் மனது இவ்வளவாக வேதனைப்படுகிறது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய என் ஜனமே, கர்த்தர் என்று உன்னையும் கண்ணோக்கி பார்க்கிறார். 2வது வசனம், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அல்லேலூயா. எந்நாள் வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம், எந்நாள் வரைக்கும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், எந்நாள் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நாம் நிலை நிற்கிறோம் என்றால் அவர்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதனால் தான் நாம் இன்றும் நிலை நிற்கிறோம். தாவீது ராஜா சொல்கிறான், நீர் என் மீது கோபமாயில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என் சத்துரு என்னை மேற்கொள்ளவில்லை, என் சத்துரு என்னை மேற்கொள்ளவில்லை என்பதினால் நீர் என் மீது கோபமாயில்லை, நீர் என் மீது சினமாயில்லை என்று
தாவீது ராஜா சொல்கிறான், நம்முடைய சத்துரு நம்மை யாரெல்லாம் நெருக்கினார்களோ, யாரெல்லாம் நம்மை ஒடுக்கினார்களோ, யாரெல்லாம் நம்மை துன்பப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாரும் நம்மை மேற்கொள்ளவில்லை. அவர்களால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய கரம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவஜனமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை உங்களுடைய சத்துரு மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. ஏசப்பா, என் சிறு வயது தொடங்கி நான் அநேக தரம் நெருக்கப்பட்டேன். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் நெருக்கப்பட்டும் நான் மேற்கொள்ளப்படவில்லை. அப்பா, என் சத்துரு என்னை மேற்கொள்ளப்படவில்லை. உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. 3ஆம் வசனம், உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசாலைகள் நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். யாரெல்லாம் நமக்கு துன்பம் விளைவித்தார்களோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டம் விளைவித்தார்களோ, அவர்கள் எல்லாருடைய கட்டுகளையும், அவர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பக்கூடிய கட்டுகிற எல்லா கயிறுகளையும் தேவனாகிய கர்த்தர் அறுத்து இஸ்ரவேல் ஜனமாக இருக்கக்கூடிய நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கரம் எப்போதும் இருக்கிறது. 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்ப கடவர்கள், திரும்பி போவார்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன் மனதில் என்ன வியாகுலம் காணப்பட்டாலும், என்ன நிந்தனை காணப்பட்டாலும், என்ன போராட்டம் காணப்பட்டாலும், என்று என் தேவனாகிய கர்த்தர், என் சத்துரு என்னை மேற்கொள்ள விடாமல் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய ஜனங்கள் என்னை மேற்கொள்ளாமல் அவர்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்பி போவதை நான் என்னுடைய கண்களினால் நான் பார்த்து என் தேவாதி தேவனை நான் சோஸ்தரிப்பேன், துதிப்பேன் என்று எக்கால துணியாக நீங்கள் சொல்ல போகிறீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்க போகிறது என்றால், கர்த்தருடைய விசுவாசத்தினால், தேவன் நமக்கு கொடுத்த இயேசுவின் நாமத்தினுடைய விசுவாசத்தினால் இன்று நான் சொல்கிறேன், எனக்கு விரோதமாக என்னை சிறு வயது தொடங்கி யாரெல்லாம் என்னை நெருக்கினார்களோ, என்னை துன்பப்படுத்தினார்களோ, இந்நாள் வரைக்கும் என்னை உபத்திரவத்திற்கு உள்ளாக தள்ளக்கூடிய இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு பின்னாக ஓடுவதை என்னுடைய கண்கள் பார்க்கும். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்து அவர்களுக்கு விரோதமாக நான் எழும்பி நின்று ஒரு ஜெயமாக பட்டயத்தை எடுத்து நான் நிற்கக்கூடிய ஒரு ஜெய வீரனாக நான் மாறுவேன் என்பதை நீங்கள் இன்று விசுவாசிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திற்குள் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற காலம் வரும் வரைக்கும், ஏற்ற காலம் வரும் வரைக்கும், ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கும் வரும் வரைக்கும், அந்த காலம் வரும் வரைக்கும் என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன நிந்தனை வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அவரை தவிர நமக்கு வேறே கதி கிடையாது. 6ஆம் வசனம் சொல்கிறது, வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போகும். அறுக்கிறவன் அதனால் தன் கைகளையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதுமில்லை. அப்படி திரளான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும், திரளான செல்வம் இருக்கும், திரளான ஐஸ்வர்யம் நமக்கு இருக்கும். நீ இன்று கஷ்டப்படுவதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று நீ துன்பப்படுவதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று நீ துயரப்படுவதை என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் ஆணி பாய்ந்த கரத்தினால்,
என்னுடைய கரத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உனக்கு விரோதமாக எழும்பின இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு பின்னாக திரும்பி போவதற்கு, வெட்கத்தை அவர்கள் லட்சையாக உடுத்தி அவர்கள் திரும்பி ஓடுவதற்கு ஏதுவாக என்னுடைய நாமம் உனக்கு துணை நிற்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் சிறு வயது தொடங்கி நெருக்கப்பட்டிருந்தாலும், சிறு வயது தொடங்கி நாம் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்போது தான் தாவீது ராஜா எப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அவர் சிறு வயது தொடங்கி அவர் இறக்கும் வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருந்து யுத்த களத்திலும் சரி, தேவ ஆலயத்திலும் சரி, அவன் இருந்த எல்லா இடத்திலும் அவனை எப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராக தேவன் அவனை இழுத்து சென்றாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரையே அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் சரி, தாவீது எப்படிப்பட்ட மீறுதல் செய்தாலும் சரி, அவன் என்ன பாவம் செய்தாலும் சரி, செய்த உடனே தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய், தேவ ஆலயத்தில் போய், தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த பெட்டிக்கு முன்பதாக விழுந்து, கர்த்தாவே நான் இப்படிப்பட்ட பாவம் செய்துவிட்டேன், கர்த்தாவே நான் இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்துவிட்டேன் என்று தேவனோடு தன்னை ஒப்புரவாக்கி கொண்டான். அவனுடைய பாவத்தை எல்லாவற்றையும் விட்டு விலகி, வேதம் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது, ஓரியாவின் மனைவினிடத்தில் அவன் செய்த தவறை தவிர வேறு எதுவும் அவன் செய்யவில்லை என்று வேதம் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறும்போது, நாம் சிறு வயது தொடங்கி நெருக்கப்பட்டிருந்தாலும், ஒடுக்கப்பட்டிருந்தாலும், இன்று நாம் ஒரு மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய நாமம் நம்மோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நமக்கு தருவாராக. ஆமேன்.